கரூர் கோவில் நில விவகாரத்தில் கடைகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வெண்ணமலை பகுதியில் அமைந்துள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் அந்த கோவிலை சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமாக அமைந்துள்ளன. இந்த நிலையில் கோவில் இடங்களை ஆக்கிரமித்து பொதுமக்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் பல்வேறு நபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக சேலத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் அவமதிப்பு வழக்கும் தொடர்ந்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது அந்த மதுரை உயர்நீதிமன்றமானது சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தொடர்ந்து வெண்ணமலை பகுதியை சுற்றியுள்ள கடைகள், வீடுகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பொதுமக்களின் கருத்து இதில் என்னவென்றால், இந்த கோவில் இடங்கள் என்பது கூடாது என்றும் இனாம் நிலம் எனக்கூடிய அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று இந்த கோவில் சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைக்க வருவதாக கிடைத்த தகவலின் காரணமாக வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் முன்பாக பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவாக கரூர் எம்பி ஜோதிமணி தற்போது அந்த பகுதிக்கு வந்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் கீழ் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதால் எஸ்பி ஜோஸ் தங்கையா தலைமையிலான பாதுகாப்பு பணிக்காக கோவில் முன்பு 450க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் வெண்ணமலையில் கடைகளுக்கு சீல் வைக்கும் அறநிலைத்துறை நடவடிக்கைக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருப்பதால் தற்போது அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.